மாதிரி ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளவே கூடாது, அடுத்து பவருக்கே வரக்கூடாதுன்னு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருந்தாலும் கட்சி தோத்துருச்சுன்னா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டிலே பண்ணக்கூடாதுன்றது ஒரு பெரிய உதாரணம் இன்னைக்கு திமுக. சோசியல் மீடியாவை தாண்டி நீங்க என்ன பண்ணீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ், நமக்கு ரஜினி சார், கமல் சார், எல்லா நடிகர்களும், ஒரு பக்கம் இயக்குநர்கள், ஒரு பக்கம் வைபு ஸ்டாலின், இதெல்லாம் நீங்க பேசணும்ல. அப்புறம் எவ்வளவு பெரிய கேம்பெயின், இன்ஃப்ளூயன்சர்களை கூட்டிட்டு வந்து ஆட வச்சு பாட வச்சு என்னென்னமோ பண்ணீங்களே. இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தனியால ஒருத்தர் நீங்க தோத்தீங்கன்னா அது ரீல்ஸ் தோல்வியா இல்ல அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கான தோல்வியா? ஒரு சாதாரணமான மனுஷன் காலைல இருந்து வேலைக்கு போறான், அவனுக்கு பஸ் வேணும், ரோடு வேணும், பாதுகாப்பு வேணும், மரியாதை வேணும். அவன் கேட்டது இதுதான், போனா உயிரோட திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரணும். ஒரு கட்சி தேர்தலில் தோக்குறது வந்து ஜகஜம் தான். கலைஞர் தோற்றுருக்கிறாரு, எம்ஜிஆர் தோற்றுருக்கிறாரு, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. தோல்வி அப்படிங்கிறது அரசியலில் சாதாரணமாப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான சினிமா படத்து ஒரு டைலாக் இருக்குது. சாதாரண ஒரு விஷயம். ஆனால் தோற்ற உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு எங்கே தோற்றோம், எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய கட்சியோட லட்சணம். அதாவது ஒரு கட்சியோட முகரை அப்படின்றேன், புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தோத்த துக்கத்தில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. யார் அந்த குற்றவாளி? சட்டம் ஒழுங்கா? இல்லை இல்லை. ஊழலா? இல்லை இல்லை. இல்லை அகம்பாவமா? அதுவும் கிடையாது. ரீல்ஸு. ஆமாம் உறவுல, ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல்ஸு, அந்த ரீல்ஸு சோசியல் மீடியா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. இப்போ தோற்றதுக்கு காரணம் ரீல்ஸு, சோஷியல் மீடியா. அந்த மொபைல் ஃபோனில் ஓடுற அந்த சின்ன வீடியோ தான் இவனுக்கு வந்து தோற்கடிச்சதுக்கு காரணம் அப்படின்றாங்க. 58 வருஷம் அரசியல் பண்ண ஒரு கட்சி இன்னைக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ ரீல்ஸ் எங்களை தோற்கடிச்சிருச்சே அப்படின்னு. எங்கே அது ஒப்பாரி வைக்கிற இடம் எங்கே தெரியுமா? கல்யாண வீட்டில் உட்காந்து ஒப்பாரி, போகிற வர இடம்லாம் ஒப்பாரி, அப்புறம் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் இது தெரியும், அது ரொம்ப ட்ரெண்டாகவும் போச்சு. இளைஞரணி கூட்டத்துக்கு ஆய்வு கூட்டம் எங்கே போனாலும் இது நம்ம தெரிஞ்சது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச இடம். தெரியாத நம்ம வீட்டில் சாப்பிடும் போது, தூங்கும் போது, குளிக்கும் போது கூட ஒப்பாரி வைக்கலாம். அது நமக்கு தெரியாது, இது நம்ம தெரிஞ்ச இடம். இன்றைக்கி அந்த ஒப்பாரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் அப்படின்னு அலச போகிறோம். வாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது உழைச்சி சம்பாதிச்சதை மக்களுக்கு நல்லது செய்ததுக்காக செலவு கழிக்கணும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம், பொருள். ஆனால் இங்கே ஒரு கட்சி உழைப்பையெல்லாம் எதுக்கோ, அது ஒரு விஷயம் கரெக்டு தான், உழைப்புக்கும் வைக்கிறதுக்கு இல்லை, உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லும் போதே ரூல்ட் அவுட்டு. அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. இதான் சொல்கிறேன். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பெலாம் எதுக்கு செலவழிக்குது தெரியுமா? மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது கிடையாது, ஓகேவா? தோல்விக்கு சாக்கு போக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு விஷயத்த, ஆனால் அதை ஆழமாக முழுசாக ஒவ்வொரு மூளையாக அப்படியே எடுத்து வந்து உங்கள் முன்னாடி அப்படியே க்ளீனாக வைக்க போகிறேன். தலைப்பு ஒன்று தான், திமுக ஒப்பாரி. சரியா? தோல்வியை எப்படி இவங்க ஒரு காமெடியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம க்ளீனாக பார்க்க போகிறோம். என் கூட இருங்க கடைசி வரைக்கும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தோல்வி வந்தாச்சு, பெரிய தோல்வி, கேவலமான தோல்வி, கன்றாவனே தோல்வி, அப்படின்னு காதி துப்புற மாதிரி தோல்வி, ஓகேவா? மக்கள் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நம்மளுக்கு கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இப்போது சிஎம் விஜய் வந்து தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வந்து 108 இடங்களில் வந்து வாங்கி ஆட்சி அமைச்சாங்க. ஓவர். திமுக 2வது இடத்துக்கு போச்சு, பை சான்ஸ், ஜஸ்ட் மிஸ். 3 போயிருக்கணும், 2 வந்துருச்சு, ரைட்டு. இப்போது ஒரு நார்மலான கட்சியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்து என்ன பண்ணோம்? எங்கே தப்பு பண்ணோம், எந்த மாவட்டத்தில் மக்கள் நம்மளை விட்டு போனாங்க, ஏன் வந்து போனாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். போஸ்ட்மார்ட்டம் மாதிரி, ஓகேவா? பிரிச்சா கக்கா மேயிறது. அடுத்த தேர்தலுக்கு திருந்தி வரும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. கல்யாண வீடு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்பா புள்ள 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் தான்ப்பா நாங்கள் தோற்றோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகள் எல்லாம் என்ன ஆச்சு இவங்களுக்கு, இல்லை இப்படி மாறிக்காங்க அப்படின்னு முழிக்கிறாங்க, பேபாடும் ஒன்றும் புரியாமல். உறவுகளே,
இது பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பழைய காலத்தில் இந்த ஒப்பாரி வைக்க தனியாக ஆட்களெல்லாம் கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கவங்களாம் அழுகலாம் வராது. சில பேர் வந்து என்னதான் அழமாட்டாங்க, சரியா? ஸோ அழுகிறதுனே ஒரு கும்பல். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. செத்தவனுக்கும் அழுகுறவனுக்கும் சம்மதமே இருக்காது. அதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயமே, புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் திமுக இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்றது தான் உண்மை. தோல்வி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு பிணத்தை வச்சுக்கிட்டு, பாடி வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் தோக்கடிச்சாங்க, ஏன் தோத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியலையோ இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒப்பாரி நிற்கலை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க தெரிஞ்ச மாதிரி அப்படியே தெரியாமல் நடிக்கிறாங்கன்றது தான் உண்மை. இது ஒரு கட்சி தோல்வியை வந்து எப்படி ஹேண்டிலே பண்ணக்கூடாது, ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா இதை வந்து இப்படி ஹேண்டிலே பண்ணக்கூடாது, எப்படி அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளவே கூடாது, அடுத்து பவருக்கே வரக்கூடாதுன்னு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருந்தாலும், கட்சி தோத்துருச்சுன்னா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டிலே பண்ணக்கூடாதுன்றது ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி திமுக. ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஆய்வுக்குழு அமைச்சார். தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஒரு குழு, அதாவது புழு கிடையாது, குழு. ரிப்போர்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவான் அது. அந்த குழு போய் கட்சிக்காரங்கிட்ட ஏன் தோத்தோம், நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம், சரியா? சரி, இது வரைக்கும் ஓகே, ஒரு கட்சி தோல்வி விசாரணை பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஏதோ பண்ணுறாங்க பாராட்டலாம். ஆனால் ஐயா ஸ்டாலின் இந்த குழு அமைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எப்படி? இவர் டாக்டர். இப்போது இந்த இடத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், ஓகேவா? அவர் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு, டாக்டர் இடத்துல தான் அவர் இப்போ இருக்காராம். இந்த மாதிரி சொன்னால் நமக்கு ஒரு தகவல் வருது. உறவுகளே, இந்த ஒரு வரியை வந்து நான் கேட்ட போது குபீர்னு சிரிச்சிட்டேன். ஒரு கட்சி தலைவர் தன்னே ஒரு டாக்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கே உட்காண்ட்ருக்காரு. ஒரு 70 ஒரு பவள விழா கொண்டாடின ஒரு பாப்பா அது, ஓகேவா? உட்காந்துக்கிட்டு வந்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, ஊசி போட மாட்டேன், ஊசி போட்டாலும் வலிக்காமல் போடுவேன். இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்லை கேட்குறேன். ஐயா, நீங்கள் டாக்டர் இல்லைங்க, நீங்கள் பேஷண்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் அ டாக்டர், யூ ஆர் அ பேஷண்ட். 5 வருஷமாக ஆட்சி பண்ணீங்க. இப்போ மக்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்த ஒரு மனிதர். இப்போ மொத்த கட்சியில் 3/4 பேர் இப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே வந்து ஆப்ரேஷன் பண்ணது மக்கள். எதை பிடிங்கி விட்டாங்கன்னு தெரில, ஓகேங்களா? இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் டாக்டர்னு சொன்னால் எப்படி? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாவா இருக்குது? இன்னும் ஒரு காமெடி என்னன்னா, அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது என்ன, வடிவ சொல்கிற மாதிரி, இது என்ன இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த குழு வந்து கட்சிக்காரங்கிட்ட வந்து கேட்டு வர இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதான், நேராக ஸ்டாலின்கிட்ட தான் போய் சொல்லணுமா. கடவுளே, அவ்வளோ ரகசியமா. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சிக்காரங்களே உண்மையை சொல்ல பயப்படுற அளவுக்கு அவ்வளோ கன்றாவியாவா நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? இது என்ன சோதனை? நீங்கள் ஆட்சி நடத்த லட்சணத்தை யாருக்கிட்டையும் நிறைய பேர் தப்பு வந்து சொல்லுவான், வெளியில் சொல்கிறாத, கேவலமாக போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட வா, என்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் நம்மளை எவ்வளோ காரி துப்பியிருக்கான்னு. நீ வெளில சொல்கிறாத நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படின்றதெல்லாம் என்னங்க இது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், ஓகேவா? இன்னும் ஒன்று இருக்குது, இது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஐயா வந்து ஒரு சந்தேகம் சொன்னார், ஒரு விஷயம் கேட்குறாரு. நாம் வெளியே எல்லாருக்கிட்டேயும் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்டோம்மா அப்படின்றாரு. வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஓட்டு போட வச்சோம்மா அப்படின்றாரு. அதாவது இவங்க இப்போது கண்டுபிடிச்ச புது தியரி என்னென்னா, வீட்டிலையே ஓட்டு வந்து பிரிஞ்சிருக்கான். மகன் ஒரு கட்சி, மகள் ஒரு கட்சி, பையன் ஒரு கட்சி, பேரன் ஒரு கட்சி, வேறு கட்சி. அதனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு. சரி ஐயா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் தான் குடும்பம் பெருசாச்சே, ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பேரனை கூப்பிடுங்க, இன்பநிதியை கூப்பிட்டு ஐயா நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேளுங்க, அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம். நல்லா இருக்கும்ல? யார் விசிலுக்கு போட்டாரா, இல்லை பாஜகவுக்கு போட்டாரா, இல்லை யாருக்கு போட்டாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? காமெடி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்குதுங்க. ஒரு கட்சி தன்னோட சொந்த தோல்வியை நேர்மையாக ஒத்துக்காமல்
புழு போடுறேன் இந்த புழு கூட நெளியுங்க. ஆனால் இந்த குழு நெளியவே நெளியாது, நவராது. ஓகேவா? புழுவாவது நெளியும். அதான் அந்த குழு. ஒரு கமிட்டி, ஒரு டாக்டர் கதை, இப்படியெல்லாம் வச்சு உண்மையை மறைக்க பார்க்குது. அதுதான் இங்கே நடக்குது. எவ்வளோ பெரிய கொடுமை. இப்போது வரோம் இந்த கதையோட ஒரு மெயின் மேட்டருக்கு. தோல்விக்கு காரணம் என்னன்னு இவங்க கண்டுபிடிச்ச அந்த மெகா சோஷியல் மீடியா தியரி இருக்கு இல்லையா? ஆமாம் உறவுகளே, நம்ம சோஷியல் மீடியாவில் தோத்துட்டோம், அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ரைட்டு. அந்த ரீல்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம், அந்த சின்ன சின்ன வீடியோ அதுதான் காரணமாக. இப்போ நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் யோசிங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தளபதி விஜய், அதாவது சிஎம் விஜய் கண்டுபிடிச்ச விஷயமா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஆப்பை அவர் டெவலப் பண்ணாரா? இன்ஸ்டாகிராம் அவருதா? இல்லை உங்களுக்கு மட்டும்தான் தெரியாமல் ரகசியமாக வந்து அவர் வச்சுருந்தாரா? இல்லையே. ஏங்க இன்ஸ்டாகிராமு, அதே யூடியூப்பு, அதே ரீல்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தானேங்க இருந்துச்சு. ஏங்க உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமா இருந்துச்சு? கலைஞர் டிவி, நக்கீரன் கோபால் மாதிரி ஆளுங்க, பெண் நிறுவனம், சன் டிவி, KTV, ஆதித்யா, என்னென்ன இருக்குது யூடியூப்பில் இருக்கிற எல்லா, உங்களுக்கு ஒரு தனிப்பட ஊபீஸு, ட்விட்டர் ஊபீஸு, ஃபேஸ்புக் ஊபீஸு, கத்தூஸ் எல்லாம் இருந்தானுங்களே. இவ்வளோ வச்சுருந்தீங்களே நீங்கள் சோஷியல் மீடியாவை தாண்டி. நீங்கள் என்ன பண்ணீங்க நினச்சி பாருங்கள். ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ், நமக்கு ரஜினி சார், கமல் சார், எல்லா நடிகர்களும், ஒரு பக்கம் இயக்குனர்கள், ஒரு பக்கம் வைப் ஸ்டாலின், இதெல்லாம் நீங்கள் பேசணும்ல. அப்புறம் எவ்வளோ பெரிய கேம்பெயின், இன்ஃப்ளூயன்சர்களை கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சு பாட வச்சு என்னென்னமோ பண்ணீங்களே. திரைப்படத்துறை முழுக்க உங்களுக்கு கேம்பெயின் பண்ணிச்சே. சினிமா கவர்ச்சி வேணுமா, அதுவும் பண்ணீங்க. ஒரு பெரிய படம் சேகர்பாபு கூட நின்று கை தட்டினாரு, டான்ஸ் ஆட்டம் போட்டீங்க, டிடியை கூட்டு வந்து காமெடி பண்ணீங்க. திமுகவோட வரலாற்றை காட்டுற மாதிரி பெரிய பட்ஜெட்டில் எடுத்தீங்களே, எல்லாத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணீங்களே, எல்லா மார்க்கெட்டையும் பண்ணீங்க, எல்லா படத்தையும் வச்சு, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் வச்சு. அப்புறம் தோத்தீங்க. அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் தோத்தோம் அப்படின்னா அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்ணீங்க? உறவுகளே, இது என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? ஒருத்தன் கையில் துப்பாக்கி, அவங்ககிட்ட எல்லா குண்டும் இருக்குது, எதிர்க்க நிற்கிறவன் கையில் ஒரு கல் கூட இல்லை. அப்புறம் இவன் வந்து தோத்துட்டு வந்து துப்பாக்கி தான் என்னை தோக்கடிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்கள். அவன் பாட்டு நின்றுருக்காங்க, ஏற்ற மாதிரி இருக்கிறான், கையில் கண்ணு வச்சுருக்கிற. இந்த மாதிரி ஒரு கேவலமான லேம் ரீசன் சொல்கிறீங்க. துப்பாக்கி உன் கையில் தானே இருந்துச்சு தம்பி, எப்படி நீயே சுட்டுக்கிட்டியா? இல்லை சுட தரலையா அப்படின்னு தானே இப்போ கேள்வி. அதை விட்டுட்டு துப்பாக்கி தான் தப்பு அப்படின்னா எப்படி? அது வேலைக்கு ஆகாது. அதே ஆப்பு, அதே பிளாட்ஃபார்ம், அதே ரீல்ஸ் எல்லாமே உங்கள் டீம் இருந்துச்சு, உங்களோட டீம் இருந்துச்சு, உங்களோட ஐடிவிங் இருந்துச்சு, உங்களோட பணம் இருந்துச்சு. ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அவங்க மெசேஜ், உங்கள் மெசேஜ் இல்லை. உங்கள் மெசேஜ் போய் சேரலை. ஏன்னா அது போய், அதனால தான் அது போய் சேரலை. காரணம் சோஷியல் மீடியாவில் உறவுகளே. காரணம் உங்கள் மெசேஜில் உண்மை இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள் எத்திக்ஸ். இதை கண்டுபிடிக்காமல் ரீல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா 40-20 ஆகிடும். இன்னும் கீழே போயிடுவீங்க. இப்போயே சொல்லிடுறேன். இப்போ இந்த கதையோட பீக் காமெடிக்கு வருவோம். இது வந்து ஐயா ஸ்டாலின் பேசுறதுக்கு மேலே உதயநிதி இஸ் மோர், ஏன்னா உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின். இது புதுசு, ஓகேங்களா? ரிப்போர்ட் படி இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி என்ன சொன்னாலும் தெரியுமா? எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் ஆகுங்க, எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொன்னார். சரி, அது வரைக்கும் கூட ஓகேங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த அந்த ஒரு வரி தான் சிறப்பு. என்னை ஒரு ஹீரோவாக கட்டமைங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஐயோ உறவுகளே, என்னை ஹீரோவாக கட்டமைங்க. ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவர், இப்போ எதிர்கட்சி தலைவர், தோல்வி கூட்டத்தில் உட்காந்து தண்ணியே ஹீரோவாக கட்டமைக்க சொல்கிறாரு. தம்பி, ஹீரோங்கிறவன் ஹீரோவாக இருப்பான், அவன் கட்டமைக்க தேவையில்லை, சரியா? அதாவது நம்ம சிஎம் விஜய் சார் மாதிரி அவர் உண்மையான ஹீரோ. மக்கள் தானாக ஏற்றுக்குவாங்க. நம்ம கிஷோர் கே சாமி சார் தான் ஞாபகம் வராரு, மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு. ஐயோ, தளபதி சிஎம் வந்து யாரையும் கட்டமைக்கல, மக்கள் தானாக தலையில் தூக்கி வச்சாங்க. நீங்கள் உன்னையே கட்டமைங்க, என்னை ஹீரோவாக கட்டமைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டா அது ஹீரோ இல்லை, அதுக்கு பேர் ப்ராஜெக்ட். அது படத்தில் ஃப்ளாப்பான ஹீரோவை நெக்ஸ்ட் படத்தில் பில்டப் கொடுத்து தூக்க பார்க்குற மாதிரி அது, ஓகேவா? இந்த பவர் ஸ்டார் இருப்பார்ல, கடைசி வரைக்கும் ஹிட்டாகல, இந்த பவர் ஸ்டார் மாதிரி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று, பணம் கொடுத்து ஏஜென்சிஸ் வாங்குறது, 50 பேர் கொண்ட குழுக்களை அமைக்கிறது, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது, இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. ரிப்போர்ட் வருது. அதாவது அடுத்த 5 வருஷம் முழுக்க பணம் கொட்டி ஒரு பெய்டு ஆர்மியை வச்சு சோஷியல் மீடியாவில் ஒரு புயலை கிளப்பி
அதில் வந்து விஜய் அவனோட அரசை வந்து வீழ்த்த போகிறாங்களாம். அப்படியே அப்படியே புடிங்கி நட்டு எடுத்து அறிஞ்சிருவாங்க, அப்படியே முடிச்சிருவாங்க, முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ சரி, இந்த பணம்லாம் கொடுத்து வாங்குற ஆர்மியை வச்சு நீங்கள் ஒரு ஹீரோவாக உருவாக முடியாது. அதெல்லாம் ஓகே உறவுகளே. பணம் கொடுத்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணலாம், பணம் கொடுத்து நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் கூட டாப்பில் கொண்டு போகலாம், ஓகேவா? ஆனால் மக்கள் மனசில் இடம் அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடலையே. நீங்கள் அந்த லாஜிக் எவ்வளோ பெரிய லாஜிக்கை மாற்றுறீங்க தெரியுமா? முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போடுற ரீல்ஸு, நீங்கள் போடுறது எல்லாமே ஒரு 100 மில்லியன் போதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 மில்லியன் பேர் பார்க்குறான், 100 மில்லியன் பேர் பார்க்குறான். சீமானை சொல்கிற மாதிரி அட பைத்தியமே உனக்கு என்ன பைத்தியம், நீ என்ன வேணால் பேசுவேன்னு வரல. அந்த மாதிரி 100 மில்லியன் பேர் பார்த்தா 100 மில்லியன் ஓட்டு ஊந்துருமா? ஷோ கடவுளே, மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுதான் எங்களுக்கு புரியாத விஷயம். விஜய் ஒரு ஹீரோ, ஏன்னா மக்கள் அவரை நம்புகிறாங்க. நீங்கள் பணம் கொடுத்து உதயநிதியை ஹீரோ ஆக்குறேன்னு நினச்சா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, சன்ரைஸ் நெஸ்காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். இன்னொரு கேள்வி, இந்த பெய்டு ஆர்மிக்கு பணம் எங்கேருந்து வருது? இதை சொல்லுங்கள். அது மக்கள் வரி பணமா இல்லை கட்சி பணமா? யார் கொடுக்குறாங்க? இது மட்டும் ஒரு நாள் நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது கொஞ்சம் சிரிப்பை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சீரியஸான விஷயம் பேசலாம். ஏன்னா இதுதான் இந்த கதையோட உண்மையான இடம். நிஜமாகவே திமுக ஏன் தோத்தாங்க? சோஷியல் மீடியாவில் இல்லை, ரீல்ஸால் இல்லை. அப்போ ஏன்? ஒன்று அகம்பாவம், திமிரு, தெனாவட்டு, நக்கல். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கட்சியோட ஒரு பெரிய தலைவரே சொன்னார், எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரியே தெரியல. இப்போ உங்கள் அமைச்சர் யாருமே சட்டமன்றத்திலே இல்லை, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கட்சி எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உறவுகளே, அதுதான் ப்ராப்ளம். எதிரி கண்ணுக்கு தெரியலனா அதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, நிஜமாகவே எதிரி இல்லை. 2 நீ மேலே பார்வை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க, கீழே பார்க்கவே மாட்டுற. இப்படியே மேலே பார்த்துட்டு இருந்தால் முன்னாடி எப்படி தெரியுமா? மேலே பார்த்துட்டே இருந்தால் அப்படியே போயிட வேண்டியதான். எதிரி உன் காலடியில் இருந்தால் நீ வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்த, அதுதான் தோத்த. 2வது சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, மக்கள் தினமும் அனுபவித்த பிரச்சனைகள், அதை கேள்வி கேட்டவங்க வாயை அடைச்சிங்க, பத்திரிகை சுதந்திரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குனீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 3வது, அந்தந்த ஊரில், அந்தந்த வார்டில், அந்தந்த தொகுதியில் உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கவுன்சிலர்கள், உங்கள் அமைச்சர்கள் பண்ண அட்டூழியங்கள், அந்த சாதாரணமான மனுஷனோட வலி, அந்த வலியை நீங்கள் பார்க்கல, அந்த வலியை ரீல்ஸ் உருவாக்கலை, அந்த வலியை மக்கள் தாங்களாக உணர்ந்தாங்க. இப்போ ஒரு கணக்கை பாருங்கள். திமுக 28 கட்சிகளோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்கங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, முஸ்லீம் லீகு, தண்ணிக்கான் போட வந்தவன், அந்த அறிவாலயத்துக்கு வந்தவன் போனவன், பஜ்ஜிவிக்கு வந்தவன், எல்லாருமே இருந்தாங்க கூட்டணியில். அவ்வளோ பெரிய கூட்டணி. இந்த பக்கம் விஜய் அவர்கள் தனியாக விசில் சின்னத்தில். அப்புறம் ஏன் தோத்தீங்க? ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த வாக்கு வித்தியாசம் கூட இவங்க கணக்கு காட்டுறதை விட பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தனியாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் தோத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தனியால் ஒருத்தர் நீங்கள் தோத்தீங்கன்னா, அது ரீல்ஸ் தோல்வியா இல்லை அது உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கான தோல்வியா? ஒரு சாதாரணமான மனுஷன் காலையில் இருந்து வேலைக்கு போகிறான், அவனுக்கு பஸ்ஸு வேணும், ரோடு வேணும், பாதுகாப்பு வேணும், மரியாதை வேணும். அவன் கேட்டது இதுதான். போனால் உயிரோட திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரணும், அந்த கருப்போட வீட்டுக்கு வரணும், நிம்மதியாக தூங்கணும். இவ்வளோதான் நீங்கள் கொடுத்தது. செலிப்ரிட்டி கேம்பெயின், படம், ரீல்ஸு. அவன் கேட்டது உண்மை. இந்த படத்தை சொல்லுவான் பாருங்க, நான் கேட்டது இது ஆனால் கொடுத்தது இது அப்படின்னு ஒரு செம்ம ரீல் இருக்குது, பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு உங்கள் கதை. அதுதான் வித்தியாசம் உறவுகளே, அதுதான் தோல்வி. ரீல்ஸ் கிடையவே கிடையாது. இப்போ கடைசியாக ஒரு விஷயம், ஐயா ஸ்டாலின் போகிற இடமெல்லாம் ஒரு வாக்கியம் சொல்கிறார், இது 5 வருஷ ஆட்சி கிடையாது, இந்த ஆட்சி கவிழும், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றார். உறவுகளே, ஒரு தோத்த கட்சியோட தலைவர், ஒரு தலைவர் தோற்பது இதெல்லாம் நடக்காத ஒரு அபூர்வம். ஆட்சி அமைச்ச முதல் வாரத்திலேயே இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு தோத்த தலைவர், அது நம்பிக்கையா இல்லை ஆசையா? அது ப்ரெடிக்ஷனா இல்லை ப்ரேயரா, வேண்டுதலா? ஐயோ போயிடணும்பா. ஒரு எதிர்கட்சி தலைவரோட வேலை என்ன? ஆளுங்கட்சி தப்பு பண்ணால் கேள்வி கேட்கணும், மக்களுக்கு நல்லது வரும் மாதிரி அழுத்தத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு எப்போ வேணும் நசன்னு பேசிக்கிட்டு அப்படி ஒரு கட்டிடத்தை பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இது பில்டிங் எப்போ போகணும், எப்போ சாவான், அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலி ஆகுன்ற மாதிரி. அது எதிர்கட்சியில் உறவுகளே, அது ஒரு ஒப்பாரிக்காரன் வேலை. செத்துணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. ஆட்சி நல்லா நடக்குதா தப்பாக நடக்குதா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க.
அது உங்கள் ப்ரெடிக்ஷன் கிடையாது, அது அவங்க கையில் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது 5 வருஷமாக நல்ல எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதை விட்டு தினமும் கவினோம் அப்படின்னா இதெல்லாம் என்னங்க? இன்னும் அதான் சொல்கிறேன்ல, போயிடும், கட்சியெல்லாம் போயிடும். 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கிறது உங்கள் கட்சியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? தோல்வி ஜகஜம். கலைஞர் தோற்றுருக்கிறாரு, எம்ஜிஆர் தோற்றுருக்கிறாரு, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. தோல்வி ஒரு குற்றம் இல்லை உறவுகளே. தோல்வியை ஒத்துக்காமல் ஒரு ரீல்ஸ் மேலே, ஒரு சோஷியல் மீடியா மேலே, ஒரு டாக்டர் கதையை மேலே பழிய போட்டு உண்மையை மறைக்கிறது தான் குற்றம். தோல்வி ஒரு வாய்ப்பு, திருந்தி வர ஒரு வாய்ப்பு. ஆனால் இவங்க அதை வாய்ப்பை ஒப்பாரியாக மாற்றிட்டாங்க. கல்யாண வீட்லேயும் ஒப்பாரி, கூட்டத்துலேயும் ஒப்பாரி, கமிட்டிலையும் ஒப்பாரி. நாம் ஒரு நடுநிலையான ஒரு சேனல். நல்லது பண்ணுறவங்கள பாராட்டுவோம், தப்பு பண்ணுறவங்கள மக்கள் சார்பாக கேள்வி கேட்போம். இன்றைக்கி திமுக பண்ணுறது தப்பு. தோல்வியை புரிஞ்சுக்காமல் மக்கள் மறந்துட்டு ரீல்ஸ் மேலே பழிய போட்டு பணம் கொடுத்து ஆர்மி சிஎம் விஜய் அரசை பொய்யால் வீழ்த்த பார்க்குறது அது மக்களுக்கு செய்கிற துரோகம். அதுதான் உண்மை. நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வச்சு உங்கள் கூட இருப்பேன். அந்த பெய்ட் சோஷியல் மீடியா ஆர்மிக்கு பணம் எங்கேருந்து வருது, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக உடைக்க போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். ஹேவ் அ குட் டே. நன்றி.